வணக்கம் நண்பர்களே. வெண்முரசு குழு வாசிப்பு துவங்கி 730வது நாள். அதாவது சரியா 2 வருடத்த நிறைவு செஞ்சிருக்கோம். இப்போ 10 புத்தகம் முடிச்சு 10வது புத்தகத்துல இருக்கோம். பன்னிரு படைக்கலம்ல இருக்கோம். ஸோ ஒரு குழு வாசிப்பா தொடர்ந்து தினசரி இடைவில்லாம அப்பப்போ யாராவது சின்ன சின்ன பிரேக் எடுத்தாலும் இந்த நிகழ்வு தொடர்ந்து செயல்படுறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒண்ணு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கருத்துக்கள, அவங்களோட உணர்வுகள பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன கூடுகை. ஒவ்வொருத்தரா பேசினா நல்லா இருக்கும். முதல்ல யார் பேசுறீங்க? பிரசன்னா சார். அனைவருக்கும் வணக்கம். மிக சந்தோஷமான நாள் இன்னைக்கு. இந்த 2 வருடம் அப்படிங்கிறது, தொடர்ந்து படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். கதிரவன் இன்னைக்கு மீட்டிங் பேசலாம் அப்படின்னு சொன்ன பிறகு கொஞ்சம் பழைய புக்கெல்லாம் எடுத்து எவ்வளவு பேஜ் படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தேன். டோட்டல் பார்த்தா முதற்கலன் 500, மழை பாடல் ஒரு 1000, வண்ணக்கடல் 788, நீலம் 340, பிரயாகை 1100, வெண்முகில் நகரம் ஒரு 1000, இந்திர நீலம் 1000, காண்டீபம் 780 சில்லற, வெய்யோன் 850. இப்ப பன்னிரு படைக்காலத்துல இன்னைக்கு வரைக்கும் 608 பேஜ். டோட்டலா கிட்டத்தட்ட 8000 பேஜஸ் படிச்சிருக்கோம். ஆவரேஜா 11 பேஜஸ் பெர் டேன்னு வருது. அப்போ இது ஒரு நாள் சேர்ந்து படிச்சாலும் மிஸ் பண்ணாலும் மறுநாள் படிச்சிடறோங்கிறப்போ 2 வருஷம் தொடர்ந்து ஆவரேஜா 11 பேஜ் படிக்கிறது அப்படிங்கிறதே வாசிப்புங்கிற அந்த தளத்துல மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம ஒரு பேஜ் கூட படிக்காம இருந்த காலங்கள்ல இருந்திருக்கு. அப்ப அந்த படிப்பு வாசிப்புங்கிறத இந்த லெவல்ல கொண்டு போய் தொடர்ந்து ஒரு 10வது தொகுப்பா அதை படிச்சு இன்னும் 26 படிக்கணும் ஒரு எண்ணத்தோட ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு பெரிய விஷயம். சாதாரணமா பேச ஆரம்பிச்சது, கதிரவன் அதுக்கு உயிர் கொடுத்து ஆரம்பிச்சிடலாம் சார்னு ஆரம்பிச்சோம். சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. மோமெண்ட்ஸ் நிறைய சில நான் சொன்னாப்புல கொஞ்சம் போரிங் மோமெண்ட்ஸ்ல இருந்துச்சு. பேசுறதே ரொம்ப பேசிட்டு போவோம் சில சமயம். அது இந்த இடத்துல நிறுத்திட்டு அடுத்த சப்ஜெக்ட் போலாமேன்னு தோணும். அந்த அளவு பேசுவோம். சில சமயம் என்னடா அது நிறுத்திட்டோமே, இன்னும் கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு தோணும். ஜெயமோகனை கலாய்க்கிறது, கோமதி ஒரு கேள்வியை கேட்டு போறது, அதை பத்தி மற்றவங்க தூண்டி துருவி பதில் சொல்றது, சில சமயம் போட்டு வாங்கிறது, சங்கர் மீம்ஸ் போட்டு அசத்துறது, அனுராதா மேடம்லாம் உடனே கொண்டு அந்த ஏஐ கொண்டு படம் போட்டு உள்ள காமிக்கிறது. ஜெயமோகன் 26 தொகுதிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை வச்சுட்டு படம் பிடிச்சாரோ இல்லையோ, நாம ChatGPT வச்சுட்டு ஈஸியா படம் போட்டு தள்ளிட்டு இருக்கோம். அப்ப நாம எல்லாமே ஒரு கிரியேட்டர் ஆகிற அளவுக்கு இந்த வெண்முரசு நம்மளை சிந்திக்க வைக்குது, கலாய்க்க வைக்குது, எழுத வைக்குது. 10 விமர்சனங்களையும் நாம படிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு வகையான விமர்சனங்கள், எவ்வளவு வகையான எழுத்தாளர்கள் உருவாயிட்டு இருக்காங்க. ரொம்ப 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 அற்புதமான ஒரு முன்னெடுப்புன்னு தான் திரும்பியும் தோணுது. இது 5.5 6 வருஷம் கழிச்சு முடிக்கிறப்போ நம்மளோட குரூப்போட பேரு தமிழ்நாடு ஃபுல்லா, ஈவன் இந்தியா ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் முந்தானத்த ஆண்டு விழா மீட்டிங்ல லதா அருணாச்சலம் என் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. குரூப்பை பத்தி நிறைய பேசணும். எப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அவங்க நாம பின்னாடி கையல் கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, வாசிப்பை தவிர வேற ஒண்ணுமே அந்த மீட்டிங்ல பேசலையா அவங்க, வெறும் வாசிப்பை மட்டும் ஒரு 3 மணி நேரம் பேச முடியுங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க நம்மளை கேட்டாங்க, இதெல்லாம் உங்க ரீச்சபிள் இருக்கா, இந்த அவார்டு கொடுக்குறீங்கன்னா இது எவ்வளவு எப்படி தெரியப்படுத்துறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அது சொன்னேன் நான், இது போல பதிப்பகத்துக்கு லெட்டர் அனுப்பினோம் அப்படின்ட்டுலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பதிப்பகத்துக்கு லெட்டர் கொடுத்தா யாரும் அனுப்பவே மாட்டாங்க சார், ரைட்டர்ஸுக்கு தான் நீங்க லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதை பத்தியெல்லாம் யோசிக்கல மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அப்போ இந்த மாதிரி ஒரு வாசிப்பு தளத்தை உருவாக்கி மற்றவங்க பேசுற அளவுக்கு நாம ஒரு 5.5 வருஷத்துல போவோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். வாசிப்பு வாசிப்பு வாசிப்பு, வேற எந்த விஷயமும் இல்லாம அதை சுற்றி மட்டும் நம்ம ஓடிட்டு இருக்கோம் டெய்லி.
அப்ப இந்த விஷயங்கள் வந்து உண்மையாவே இந்த இந்த ஒரு 5.5 வருஷம் படிக்க போறோங்கிற அனுபவத்துக்காகவே தான் நாம இன்னும் தொடர்ந்து போக வேண்டியிருக்குது. பன்னிரு திருவோணி எனக்கு பன்னிரு படைக்கலம் ரொம்ப போர் அடிக்குது. அது என்னமோ ஜோசியம்னு நடுவுல வருது. இத்தனைக்கு மகாபாரத கதை இது. இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் ஜெயமோகனோட ஓன் கதை. இது உண்மையாவே பாரதத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் வர்றாங்க. அந்த நிகழ்ச்சிகள் நடக்குது. இருந்தாலும் இதில் ஏதோ ஒரு தொய்வு இருக்கிற மாதிரி தோணுது. ஃபுல்லா முடிச்ச பிறகு ஓரளவு நமக்கு கோரிலேஷன் ஆகுமா அப்படிங்கிறது தெரியும். எதை நோக்கி அவர் பயணப்படுறாரு அப்படிங்கிறது ஒரு மாதிரி கதை போயிட்டு இருக்கு. ஜராசந்தன் எபிசோட்ல நல்லா போச்சு. மற்றபடி தொடர்ந்து படிக்கிறது எனக்கு இந்த பன்னிரு படைக்கலம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்னோட புக்ல 165 சாப்டர். நீங்க படிக்கிறதெல்லாம் அவரு 2 சாப்டர் 3 சாப்டர் சேர்த்து கொடுத்துடுறாரு. நான் புக்ல ஒரு சாப்டர் படிச்சுட்டு எடுத்து வச்சிருவேன். அப்புறம் பார்த்தா நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் அது வரைக்கும் திரும்பி ஒரு நாள் உட்காந்து படிப்பேன். சில சமயம் நான் எங்க இருக்கேன், நீங்க எங்க வர்றீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, அல்லது மொபைல்லயே படிச்சுட்டு போலான்னா அந்த புக்ல படிக்கிற ஆர்வம் வந்து மொபைல்ல எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரி, மொபைல்ல வந்து அவசரப்பட்டு தேவை ஏற்பட்டாதான் 4, 5 சாப்டர்ஸ் ஒட்டுக்கா படிக்கிறேன். அல்லது ஒரு சாப்டர் படிச்சு எடுத்து வச்சிடுறேன். அப்ப இந்த பன்னிரு படைக்கலம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கரெக்டா உள்ள போக வர முடியாம இருக்கு. அதனாலதான் டிஸ்கஷன்லயும் நான் அதிகமா வர்றதில்லை. நீங்க எங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. மத்தபடி நானும் கோமதி இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். என்னப்பா அது பன்னிரு படைக்கலம் ஒரு மாறி போகுது அப்படின்ட்டு. முடிஞ்சிட்டு அடுத்தது போயிட்டோம்னா போயிட்டே இருக்கலாம் கோமதியே. சில சமயம் அப்படிதான் இருக்கும். பட் ஒரு பெரிய விஷயத்துல இறங்கிட்டோம், தொடர்ந்து போலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அதனால வந்து நம்மளை வந்து போர் அடிக்கக்கூடிய சமயத்துல கூட நம்மளை இன்னும் இதுக்குள்ள இழுத்துட்டு போறது நம்மளுடைய இந்த நட்பு வட்டம் தான். பாரதி நாராயணன் வரவே இல்லைன்னா கூப்பிட்டு கேட்டுருவோம், என்ன மேடம் ஒன்றும் படிக்கிறீங்களா இல்லையா, வரதில்லை அப்படின்ட்டு. சார் படிக்கிறேன் சார்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. வர முடியல சார், பிஸி கொஞ்சம் ஸ்கூல்ல அப்படிம்பாங்க. அப்ப எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டு இருக்கோம், படிக்கிறத பேச வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா நினைக்கிறேன். இந்த 200 நாள்ங்கிறது இப்ப கிட்டத்தட்ட நான் சொன்னாப்புல 8000 பேஜ். 10,000 பேஜ் ஆறப்ப இன்னொரு தடவை இதே போல பேசலாம். வந்திருக்கும் நண்பர்களுக்கு நன்றி. மற்றவங்க பேசுங்க, நான் வழிபடுறேன். நன்றி கதிரம். தேங்க்யூ. நன்றிங்க சார். அடுத்து அனுராதா மேம் பேசுறீங்களா? ஓகே, அனுராதா மேம் பிஸியா இருக்கீங்களா? ஓகே, பாரதி மேம் நீங்க பேசுங்க. தேங்க்யூ கதிர். அனைவருக்கும் வணக்கம். பாரதி நாராயணன். பிரசன்னா சார் சொன்னதே தான் எல்லாரும் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்னா அவர் எல்லாரோட கருத்தையுமே சார் சொல்லிட்டாரு. 730 நாள் வந்து இத்தனை பேர் கைகோர்த்து ஒரே இடத்துல நின்று எனக்கு எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து இப்போ ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் ஒரே அறையில உட்காந்து எல்லாரும் முகம் பார்த்து பேசுற மாதிரி எனக்கு ஒவ்வொரு முறையும் தோணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உணர்வை வந்து இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். சார் சொன்னது கரெக்டு தான். ஏதாவது ஒரு டைம் நான் ஒரு 10 நாள் 15 நாள் நான் வந்து வரல அப்படின்னா, படிச்சுட்டு தான் இருக்கீங்களா, ஏன் வந்து இதுல கலந்துக்கல அப்படின்லாம் கேட்பாரு. ரொம்ப போர் அடிக்குது அதனால வரலையா அப்படின்லாம் கேட்பாங்க. அட்லீஸ்ட் அதை கேட்கறதுக்காவது நமக்கு 4 பேர் இருக்காங்களே அப்படின்னு. அணு கூட இதோட கேட்டிருக்காங்க, விமலா கேட்டிருக்காங்க, எல்லாருமே கேட்டிருக்காங்க ஏன் வர்றதில்லை அப்படின்னு. அப்ப நம்ம படிக்கிறோமா படிக்கலையான்னு கேட்க கூட ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இடையில வந்து கொஞ்சம் எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டு இருந்தது, டெட்டு. அதனால வந்து இடையில கொஞ்சம் படிக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டோம். அப்போ கூட வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன கண்டென்ட்னே புரியல அப்படின்னு வேக வேகமா எக்ஸாமை முடிச்சுட்டு வந்து நிறைய பெண்டிங் ஒர்க் எனக்கு இருந்தது, வீட்டில் வெளியில எல்லா பக்கமும். பட் வெய்யோனை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வேக வேகமா உட்காந்து நான் படித்தேன். அப்போ நமக்கு வந்து அந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நம்மளை கொண்டு வர்றாங்க இல்லையா, அது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் பின்தங்குறோம், நமக்கு முன்னாடி ஒரு 4 பேர் ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா, பின்னாடி வரவங்கள நம்ம கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போறாங்கல்ல, வா நாங்களாம் வந்துட்டு இருக்கோம்ல, எல்லாரும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஓடுற எல்லாருமே முதலிடம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளையும் கூடவே இழுத்துட்டு வந்துடுறாங்க இல்லையா. அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். நம்மளை கேட்கறதாகட்டும், படிக்க சொல்றதாகட்டும்னு நான் வந்து என்னை பொறுத்து உங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான்லாம் மிகப்பெரிய சோம்பேறி படிப்புல. படிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனங்கிறதுங்க காட்டியும் படிக்கலாம், சரி நாளைக்கு படிச்சுக்கலாம், சரி நாளைக்கு படிக்கலாம். அப்ப டைம் கிடைக்கிறப்ப சாட்டர்டே சண்டேல 2, 3 அத்தியாயம் சேர்த்து படிச்சிருவேன். அப்ப எல்லாரும் தினசரி தொடர்ந்து இதை நம்ம படிச்சுக்கிட்டே வரும். சார் சொன்னதுல கணக்கெல்லாம் சொன்னார் இல்லையா, ஒரு நாளைக்கு 11 பக்கங்கள் வருது அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு குழு இல்ல, இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதல்கள் இல்ல, ஒரு அன்பான கண்டிப்புகள் இல்ல அப்படின்னா,
நான்லாம் இவ்வளவு தூரம் வந்திருப்பேனா அப்படிங்கறதெல்லாம் நிச்சயமா இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அனுப்பிட்டிருந்த வீடியோ வந்து செம்மையா இருந்தது. அத வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நெனைக்கிறேன். நிஜமாவே ஒவ்வொரு எஃபோர்ட்டுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அது ஒரு எஃபோர்ட் எடுத்து டைம் எடுத்து அத செய்யறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து பெரிய அப்ப அந்த அந்த முயற்சிலாம் எதனால செய்றாங்க அப்டின்னா, அந்த குழு மேல இருக்க இந்த புத்தகத்து மேல இருக்கு எவ்வளவோ திட்டுறோம் தான். நெறைய கான்ட்ரோவர்சியலா பேசிக்கிறோம். ஜெயமோவ பத்தின நெறைய எதிர்கருத்துக்கள் நெறைய வருது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, செம்மையா ஒண்ணு எழுதும்போது கோமதி சங்கர் சார் ஒரு சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாரு. என்ன இருந்தாலும் இந்த மாரி நாஞ்சிலார் வந்து கலக்கிடுறாரு. என்ன இருந்தாலும் அவரோட எழுத்த அடிச்சுக்க முடியாது அப்படின்னு. அதே நேரம் பாசிட்டிவா சொல்ற அதே நேரமும் நெகட்டிவையும் சொல்றோம். நெகட்டிவா சொல்ற அதே நேரம் அவருடைய பாசிட்டிவே நம்ம சொல்றோம். இது வந்து இதுதான் வந்து ஒரு குழுவுக்கான மிகப்பெரிய நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். ஒருத்தர பத்தி தாழ்வியே பேசணும், ஒருத்தர பத்தி உயர்த்தியே பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. நல்லா எழுதியிருக்காரா? நல்லா எழுதியிருக்காரு. செம்மையா பண்றாருல்லப்பா! சூப்பரா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றதும், இந்த இடத்துல போர் அடிக்க வைக்கிறார்ல அப்படின்னு சொல்றதும், இந்த இடத்துல ரொம்ப அவரு மிகையான கற்பனைய கொண்டு வராரு. இது மூலத்துல கிடையாது. இப்ப நீங்கலாம் மூலத்த பத்தி பேசுறதுனால தான் எங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. ஏன்னா நாங்கலாம் அந்த அளவு நாங்கன்னா நான் என்ன மட்டும் சொல்றேன். நான் அந்த அளவுக்கு பெரிய வாசிப்பாளி கிடையாது. கொஞ்ச நாள் மூலமும் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். கதிர் வந்து எனக்கு அதுக்கு ஹெல்ப் சொல்லியிருந்தாரு. இதோட வாசிங்க அப்படின்னு சொல்லி. அத நான் வாசிச்சேன். கொஞ்ச நாள் வாசிச்சேன். பட் அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். இடையில இது வந்து மூலத்துல கிடையாதுங்க. இது நான் இப்ப பாருங்களேன், அன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு சின்ன தவறு. அது இவனுடைய ஜராவுடைய அ பொண்ணுன்னே நான் நெனச்சுட்டு, என்னுடைய மகள், தன் மகள்ன்ற வார்த்தை வந்தவுடனே நான் அப்படிதான் மைண்ட்ல ஏத்திக்கிட்டேன். அவர் பொண்ணுன்னே என் மைண்ட்ல இருந்தது. அத அப்படியே ஏத்திட்டேன். அந்த அண்ணன் மகள்ங்கிறத சொன்னத நான் ஏதோ கவனிக்கலையா என்னன்னு தெரியல. இப்ப அது உடனே மென்ஷன் பண்ணிடுறாங்க பாருங்க. இது பாருங்க அது அண்ணன் மகள். அதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அண்ணங்கிற கேரக்டரே இங்க இல்ல. அப்படிங்கிற மாரிலாம் நெறைய டிஸ்கஷன் உடனே வருது இல்லையா? அப்ப நம்ப எங்கேயோ தவற விட்ட ஒண்ண கூட இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து, "இந்த பாரு நீ கவனிக்கல. இதுன்னு பேசுனாங்க. இப்படி இருந்தது. மூலத்துல இப்படி இருந்தது. இல்ல மூலத்துல இல்ல. வேற ஒரு புத்தகத்துல இப்படி இருந்தது." அப்படின்னு ஒவ்வொரு புத்தகத்தையும் கம்பேர் பண்ணி நமக்கு பல தகவல்கள நமக்கு பொதுவான கதை தெரியும். மகாபாரதம் இதுதான் தெரியும். பாண்டவர்கள் தான் குருஷேத்திர போர்ல பாண்டவர் தான் ஜெயிப்பாங்க. இவங்க அழிஞ்சு போவாங்கங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம டிவி சீரியலாவும் பார்த்துட்டோம். கதைகளாவும் படிச்சுட்டோம். ஏற்கனவே நமக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்ச ஒரு கதையவே அதத்தான் அந்த கதைக்களத்த தான் நம்ம எடுத்திருக்கோம். தெரிஞ்ச ஒண்ண தான் எடுத்திருக்கோம். ஆனா, அத இவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா கூட்டிட்டு போறாரு எழுத்தாளர்னா, அத அதோட சேர்த்து நம்மளைய ஒரு குழுவும் வழிநடத்தி கொண்டுட்டு போகுது அப்படின்னாக்கா, அதுக்கு மெயினான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுடைய குழுவினுடைய அட்மின் நான் வந்து கதிர தான் சொல்லுவேன். இந்த பாராட்டுக்கள் இது எல்லாமே கதிர மட்டும் தான் போய் சேரும். நிச்சயமா கதிர், உங்களுக்கு தான் இந்த பாராட்டுக்களும், வாழ்த்துக்களும். ஏன்னா, உங்களுக்கு நெறைய பேர் துணையா இருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்க தான் ஹெட்டு. இத வந்து நீங்க தான் வழிநடத்தி எங்களெல்லாம் கூட்டிட்டு போறீங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய நன்றிகள வந்து இந்த இடத்துல நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு புத்தகத்திலயும் ஒவ்வொரு விஷயம் வந்து நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கும். ஒவ்வொரு விஷயம் வந்து இப்ப சார் சொன்னாரு இல்லைங்களா, இந்த இடம் கொஞ்சம் அப்படியே போரிங்கா போகுது, கொஞ்சம் ஒரு மாதிரி போகுதுன்னு. ஆனா ஒரு புத்தகம் முழுக்கவே அப்படி போறதில்ல. கொஞ்சம் அப்படியே இறக்கத்துல வந்துகிட்டே இருக்காரு. டக்குன்னு அப்படியே தூக்கி பீக்ல கொண்டு போய் உட்கார வச்சுருவாரு. அப்ப வந்து நம்மளால வைக்கவே முடியாது. அடுத்தடுத்த அத்தியாயம் படிக்கணும் அப்படிங்கிற மாரி கொண்டு போயிர்றாரு. அப்போ ஒரு ஏற்ற இறக்கங்களோட இருக்கக்கூடிய ஒரு கதை தான். அத வந்து என்னுடைய நண்பர்கள் மூலமா அ அவங்களோட சேர்ந்து இந்த இடத்துல நான் வந்து எல்லாரோடையும் கைகோர்த்து இந்த இடத்துல வாசிக்கிறேன் அப்படிங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்துல நான் நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாவும் இருக்கு. சரி ஓரளவுக்காவது ஒரு 10 பாகங்களாவது எனக்கு இழுத்துட்டு வந்துட்டீங்க. கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறப்ப, நான் கண்டிப்பா இத நான் உங்களோட பயணிச்சு, வெண்முரச கண்டிப்பா நான் முடிப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு உதவிய அனைத்து நண்பர்களுக்கும், வழிகாட்டுனர்களுக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க் யூ சார். தேங்க் யூ. நன்றி மேடம். அரவிந்த் சார் பேசுறீங்களா? அரவிந்த் சார் பேசுறேன் சார். பேசுங்க சார். அதாவது நான் வந்து இந்த வாசிப்பை நேசிப்போம் இது வந்து இந்த இது ஆரம்பிச்சது வந்து நான் மலைப்பாடம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெயமோகன் சார் தளத்துல தான் ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப நாளா இந்த புக்கை 2வது தடவை வாசிக்கணும்னு ஆசை. ஏன்னா முதல் தடவை வாசிச்சது எனக்கு திருப்தியாவே இல்லை. ஏன்னா வெண்முரசுன்றத வந்து நான் என்ன மாதிரி நினைச்சிட்டு வாசிக்க ஆரம்பிச்சேன்னா, அறிமுகப்படுத்துறாங்க வெண்முரசுன்னு ஒரு புக்கு எழுதிட்டு இருக்காரு, மகாபாரதத்தில் எழுதுறாருன்னு நான் புதினன்ற ஒரு கான்செப்டே மறந்துட்டேன். மகாபாரதத்தை திரும்ப தமிழ் டிரான்ஸ்லேட் பண்றாரு போல அப்படின்னு நினைச்சிட்டேன். 2014 படிக்க ஆரம்பிச்சது நாகம் அது ஒரு மாதிரி முதல் சாப்டர் படிக்கும்போது எனக்கு தலை சுத்திச்சு, அப்படியே விட்டுட்டேன். அப்ப 2 வருஷம் கழிச்சு தான் திரும்ப ஏதோ ஒரு தூண்டுதல படிக்க ஆரம்பிச்சேன்.
அப்போ கூட இதான் மகாபாரதத்தை தான் அப்படியே மொழிபெயர்த்துட்டார் போல அப்படிதான் நினைச்சிட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் கொஞ்சமா தான் புரிய வந்தது. புரியறதுக்குள்ள அந்த புக்கு படிச்சு முடிச்சாச்சு. டெய்லியும் எழுதிட்டு இருந்தார், படிச்சு முடிச்சாச்சு. ரொம்ப அறவரையா புரிதலோட தான் படிச்சு முடிச்சேன். அப்படியே கதை மட்டும் புரிஞ்ச கதையை மட்டும் அப்படியே ஏற்கனவே மகாபாரதம் டிவியில் என்ன பார்த்தோ அதை புக்கில் எப்படி விரிச்சு சொல்லியிருக்காரு மட்டும் பார்த்து சொல்லிட்டு அப்படியே அறவரையா ஒரு புரிதலோட முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த புக்கை பற்றி இந்த குழு பற்றி கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் அப்படியே தேடி போய் வந்து கேட்டேன். பிரியா மேடம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இந்த நம்பரில் கொடுங்க சேர்றதுக்கு. அப்போ வந்து அந்த நம்பருக்கு வந்து இது அனுப்பணும். ஒரு 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 குழுவில் சேர்றதுக்கு ஒரு புக்குக்கு இனிஷியலாக காசு கட்டணும்லாம் இருந்தது அப்போ ரூலு. அப்போ வந்து அந்த ரூல்லாம் சொன்னாங்க. அப்போ சேர்ந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த வாசிப்புன்றது எவ்வளோ அருமையான விஷயம் அப்போ தான் கொஞ்சமாக புரிய வந்தது. ஏன்னா என்னை சுற்றி வந்து எங்கேயுமே வாசிப்பு சுற்றி அந்த படிக்கிற ஆளுங்களே கிடையாது. ஒன்று சினிமா பற்றி பேசுவாங்க, இல்லை கிரிக்கெட் பற்றி பேசுவாங்க, இல்லை ஏதாவது நடிகர் யாராவது அவனுக்கு எழுதி கொடுக்க யாரும் எழுதி கொடுக்காங்க, அதை வச்சு அவன் பேசலாம், அதை பற்றி பெருமையாக பேசிட்டாங்க, அவன் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டாங்க. ரொம்ப சலிப்பா இருக்கு எனக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு தூய்மையா அறிவு பத்தி மட்டுமே ரொம்ப பேசுற ஒரு அருமையான ஒரு இயக்கம் இப்படி இருக்குன்றது எனக்கு இங்க சேர்ந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது. ரொம்ப அருமையா இருந்தது எல்லாம். டெய்லி இதே ஒரு பொழுதுபோக்கா மட்டும் இல்லாம டெய்லி நம்ம ஏதாவது கத்துக்கிறோம், நம்ம எங்கிருந்து வந்திருக்கோம், நம்ம எந்த நோக்கி போறோம், நம்ம வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிச்சு எப்படி வந்திருக்கு, எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாசிப்பு இயக்கம் நிச்சயமா தேவைப்பட்டிருக்கு. அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அது மாதிரி வெண்முரசு மட்டும் படிக்காம அது கூடவே அது சம்பந்தமான மூலத்தையும் படிக்க ஆரம்பிச்சது. அதெல்லாம் ஊக்குவிச்சது கோமதி சாரும் கதிரவன் சார் தான். அவங்க படிக்கிறாங்க, அப்பப்போ சொல்றாங்கன்னு நம்ம படிக்கிற மாதிரி சாஃப்ட் காப்பி தானே இருக்கு, ஆன்லைன்லேயே இருக்கு, நம்மளும் படிக்கலாம்னு ஒரு தூண்டுதல் வந்தது பிரேக வரும்போது. அது படிக்க ஆரம்பிச்சது இன்னும் ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்தது. மூலம்ன்றது கொஞ்சம் போரிங் மாதிரி இருந்தாலும் நிறைய விஷயம் அது மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுல ஒரு இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி காலனே இடியட் டஸ்டவஸ்கியோட இடியட் ஒரு குரூப்காக படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு இங்கிலீஷ்ல ஒரு சாப்டர் படிச்சிட்டு இருக்கும்போது 4 ஹார்ஸ்மேன் ஒரு பைபிள் கதையை ரெஃபர் பண்ணியிருந்தாரு. அந்த கதையை தேடி படிக்கும்போது அப்படியே ஆச்சரியமா இருந்தது. அப்படியே நம்மள வனப்பருவத்துல கலியுகம் சொல்லியிருப்பாங்க. 4 யுகங்கள், திரேதா யுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும் ஒவ்வொரு உலகத்தோட குணாதிசயங்கள், அது என்னென்ன கலரோட அதை மென்ஷன் பண்றாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 4 ஹார்ஸ்மேன் பைபிள் அந்த ஹார்ஸ்மேன்ற கான்செப்ட் அது ரெண்டுமே ஒண்ணு காப்பி அடிச்சதெல்லாம் சொல்ல முடியாது. எங்கெங்கேயோ உலகத்துல யாரையாரோ யோசிச்சு எழுதியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு மைண்ட் ஒரே மாதிரி வேலை செஞ்சிருக்கு. உலகம் வந்து எப்படி போகுது, அது எப்படி முடியும், மனுஷனோட குணம்லாம் எப்படி எல்லாம் மாறும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த குணத்தை மாற எப்படி ஒருத்தர் அடிச்சுப்பான், அது எப்படி அழிவுல போய் முடியுன்றது 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சிந்திச்சது வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அது ரொம்ப நம்ம எண்ணங்களை விரிவடைய செய்யுது. வாழ்க்கையில எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் ஒரு புத்தகத்தை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்துல என்ன தப்பு பண்ணாங்க, எல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் இந்த மாதிரி குழுக்கள் மூலமா தான் சாத்தியம். கதிரவன் சார் தலைமையில இந்த குழு நல்ல விதமா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லியும் பல விஷயங்களை கத்துக்கிறோம். வெண்முரசுன்னு ஒரு புக்கை மட்டும் படிக்காம அதுல இருக்கிற நுணுக்கங்கள், அது எங்க இருந்து வந்தது, அந்த மூல நூட்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதுல இருந்து இவர் என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்காரு, இது எதுக்காக சேர்த்திருக்காரு, அதெல்லாம் ரொம்ப விரிவா தெரிஞ்சுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயனுள்ள குழுவா இருக்கு. தொடர்ந்து நம்ம படிப்போம். நல்லபடியா முடிச்சு இன்னும் பல புத்தகங்களை படிப்போம். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி அரவிந்த் சார். சுகுணா மேம் பேசுறீங்களா? சுகுணா மேம்? ஓகே, அவங்க எல்லா போல இருக்கு. வேற யார் எடுத்து பேசுறீங்க? நீங்களே அட்மிட் பண்ணுங்க. கௌரி மேம்? நான் சுகுணா சம்பத் மேடம் கை தூக்கிட்டாங்க. ஓகே ஓகே, பேசுங்க மேடம், பேசுங்க மேம். எப்படி சுகுணா மேடம் பேசுறாங்களா இல்ல நான் பேசட்டுமா சார்? சுகுணா மேடம் பேசிட்டோம், நீங்க அடுத்து பேசுங்க. சரி சரி, ஓகே சார். சுகுணா மேம் பேசுங்க. ஹலோ, பேசுங்க மேம். வணக்கம். இந்த வெண்முரசு குழு வாசிப்பு அப்படின்றது தினமும் ஒரு அத்தியாயம் அப்படின்றதுனால என்னால் தொடர்ந்து வாசிக்க முடிஞ்சது. அது நம்ம ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா சராசரியா இல்லை ஏறத்தாழ 10 பக்கங்கள் வருது. ஸோ இது வந்து ஃபோனில் வாசிக்கிறதுக்கு எனக்கு 12லேருந்து 15-16 நிமிஷம் வரைக்கும் எடுக்குது.
ஸோ அதனால அந்த இது இருக்கிறதுனால என்னால தொடர்ந்து வாசிக்க முடியுது. அந்த தினசரி வாசிப்பு அப்படின்றது இதன் மூலமா கூட நம்ம ஒரு கவுண்ட்ல எடுத்துக்கிற மாதிரி கூட இருக்கு. ஆக்சுவலி 2023ல வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு பெரிய செட்பேக் இருந்தது. அதுலேருந்து மீண்டு வந்து அப்புறம் மறுபடியும் வந்து வாசிப்புக்குள்ள வருவோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இக்கட்ல இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் 24 ஜனவரியில யோசிக்கும் போதும் அப்படிதான் தோணுச்சு. கிட்டத்தட்ட 5.5 வருஷம் நம்மளால வாசிக்க முடியுமா? அது இல்லாம இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படி எல்லாம்னு ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அப்புறம் கடைசியில வந்து இல்ல கலந்துக்கலாம். முடியிற வரைக்கும் வாசிப்போம், அப்புறம் முடியலன்னு விட்டுடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து கண்டிப்பா அப்படி விடவே முடியாது. என்ன ஆனாலும் அந்த 5.5 இயர்ஸ் வந்து நம்ம படிச்சு முடிக்க போறோம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துருச்சு. ஆக்சுவலா இது இந்த மகாபாரதத்துடைய கதைகள் எல்லாம் வந்து கதையில ஒரு அவுட்லைனா என்னென்ன கதாபாத்திரம் இருக்கு, குருட்சேத்திர போர் எதனால நடக்குது அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் நம்ம வாசிச்சது இல்ல டிவியில பார்த்தது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் தெரியும். ஆனாலும் இப்ப வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுடைய முக்கியத்துவமும் எதனால அந்த ஒரு ஒரு அந்த ப்ரீ ஸ்டோரி சொல்லும்போது அவங்களுடைய முன்கதையெல்லாம் சொல்லும்போது நமக்கு அந்த கதாபாத்திரத்தினுடைய முக்கியத்துவம் வந்து நல்லா புரிய வருது. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஒரு சில இடையில ஒரு சில சென்டென்சஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் அப்படியே படிக்கிறேன். அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ண மாதிரி படிச்சுட்டு இருப்பேன். ஆனாலும் அது வந்து கடைசியில நம்மளுடைய குழுவினுடைய விவாதத்தின் போது அது கரெக்டா நமக்கு வந்து அந்த ஏதாவது விட்டு போயிருந்தா கூட மறுபடியும் வாசிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இது வந்து நம்ம தனியா வாசிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா விட்டு போனதா தான் இருக்கும். ஏன்னா இது இவ்வளவு பெரிய ஒரு நாவலை வந்து கூட சேர்ந்து வாசிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நம்ம குழுவுல இருக்கிறதுனால அந்த ஒரு சாப்டர்ல ஏதாவது ஒரு விட்டு போன நம்ம ஸ்கிப் பண்ண விஷயம் விட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்மள டிஸ்கஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு கிடைக்குது. மறுபடியும் வந்து திருப்பும் இன்னொரு தடவை வாசிக்கிறதுக்கும் முடியுது. இப்ப என்னுடைய உறவினர்கள் கிட்ட எல்லாம் என்னோட அண்ணா எல்லாம் வந்து வாசிப்பாங்க. அண்ணா அண்ணி எல்லாருமே நல்லா வாசிப்பாங்க. அவங்க கிட்ட சொன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. வெண்முரசு வந்து நீங்க வாசிக்கிறீங்களா? அவ்வளவு புக்ஸ் இருக்கு, அது எப்படி உங்களால வாசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப வியந்து பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப மெயினா இதுல ஒரு பிளஸ் நான் நினைக்கிறது என்னன்னா, அவர் அட்மின் கதிர் வந்து அவர் என்ன வாசிக்கணும், அவர் என்ன ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து நம்மளையும் அதோட கூட்டிட்டு போயிடுறாரு. என்ன அவரு வந்து அவர் மைண்ட்ல என்ன இருக்கு, இந்த வருஷம் வந்து இப்படியான ஒரு பயணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாருன்னா அதை நம்மையும் செய்ய வச்சிடுறாரு. அதுக்காக அவருக்கு ஒரு கைத்தட்டல். அப்புறம் இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா நான் இப்போ நல்லா ஒரு 39வது சாப்டர் வரைக்கும் நான் வந்திருக்கேன். கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கேன். ஆனாலும் டெய்லி வந்து அந்த இது எடுத்து பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் படிச்சிடணும், விட்டு போனதை வந்து பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நல்லா கொஞ்சம் ஃபாஸ்டாவே படிச்சுட்டு வரேன். அப்புறம் வந்து இந்த இதுல வந்து கண்டிப்பா இந்த பன்னிரு படைக்கலத்துக்கு பதிவு எழுதிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வழிகாட்டுற எல்லாருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் த அட்மின். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சுகந்தி மேம் நீங்க பேசலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாசிப்பை நேசிப்போம் குழுவோட வந்து என்னுடைய பயணம் வந்து சிறுகதையாடல ஆரம்பிச்சது. அப்ப வந்து வார ஒரு கதை வாசிப்போம், வாசிச்சு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி பேசிட்டு இருக்கிறப்பயேவும் அந்த குழு உரையாடல்ல வந்து அனுராதா இவங்க எல்லாம் பேசினாங்க, சொல்லிட்டே இருந்தாங்க. வெண்முரசு வாசிக்கிறதுக்கு மட்டும் நான் பெர்மிஷன் கேட்டிருக்கிறேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படி. அப்ப வெண்முரசு வாசிக்கிறாங்களா அப்படின்னு யார்கிட்ட கேட்கன்னு ரசல் கிட்ட கேட்டேன். ஆமாக்கா வாசிக்கிறாங்க, நான் அதுல ஆனா ரொம்ப சேரல வேணான்னு சொல்லி பிரியதர்ஷினிய இது பண்ணி விட்டாங்க. அப்புறம் அவங்க மூலமா தான் பிரயாகையில தான் நான் வந்து ஜாயின் பண்ணினேன். மற்ற 4 புத்தகங்களுமே வந்து பேரலல் ரீடிங் தான் கொடுத்தேன். ஆனா என்னுடைய லைஃப்ல என்னுடைய ரீடிங்ல வந்து இந்த வெண்முரசு வாசிப்பு தான் ஒரு மைல்கல்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ ஒரு சொன்ன மாதிரி அவங்க முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி நம்மளால வாசிச்சிட முடியுமா அப்படின்லாம் எனக்கு ஒரு யோசனை இருந்தது. பட் அது சாப்டர் வைஸ் புரிச்சு ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு நாளைக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப உதவியா இருந்தது. நான் மோஸ்ட்லி தொடர்ந்து வாசிச்சிருக்கிறேன். இங்க ரொம்ப ரேர் தான் நான் வந்து மிஸ் பண்றதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஈவினிங் 11 மணி கூட முடிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்னு நினைப்பேன். நிறைய டிராவலிங் டைம்ல கூட வெளியில போறப்ப ஃபங்க்ஷன் நேரத்துலயும் வாசிப்பேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுல என்ன ஃபேமிலி
மெம்பர்ஸ் எல்லாம் என்னை பார்த்தா சிரிப்பாங்க. அண்ணி 9 மணி ஆயிடுச்சுன்னா வாசிக்க ரீடிங்க்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. பட் அவங்க கிட்ட எல்லாம் அந்த வாசிப்பை நேசிப்போம் குரூப் பத்தி சொல்றப்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி ஒரு குரூப் இருக்குதா அப்படின்னு. நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி 1-2 பேருக்குலாம் இன்வைட் பண்ணியிருக்கிறேன். சீக்கிரமே நான் வர்றேன் அப்படின்னு. பட் ஒரு சில தயக்கங்கள் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதனால வர்றோம், சேர்ந்து எனக்கும் வாசிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த குழு வாசிப்பு, அதாவது வெண்முரசு வாசிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சில பெரிய புத்தகங்கள்லாம் வாசிச்சிருக்கிறேன். நம்மளுடைய ஆனா இந்த அளவு டீப்பா வாசிச்சது வந்து நம்ம குரூப்போட சேர்ந்து வாசிச்சப்பதான். ஏன்னா இத பத்தி நம்ம பேசுறப்ப கூட வெண்முரசு வாசிச்சவங்களே என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அப்ப இவ்வளவு அந்த சைட் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்றீங்களே. ஏன்னா எனக்கு ஒரு சில வேற டிஸ்கஷன்ல கூட நான் இருக்கிறேன். வாசகர் வட்டம் அப்படின்னு சொல்லி அதுல எல்லாம் கொஞ்சம் ஒரு சில புக் ரிவ்யூஸ் எல்லாம் நடக்கும். அப்ப நான் வந்து இதை சொல்லுவேன். ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பத்தி சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்றப்ப பார்த்தா எல்லாருமே ஆச்சரியமா சொல்லுவாங்க, இவ்வளவு டீப்பா நீங்க வெண்முரசு வாசிக்கிறீங்களா, ஆச்சரியமா இருக்கே, நானும் வாசிச்சிருக்கிறேன், நான் அப்பமே 2 இயர்ஸ் பேக் நான் வாசிச்சுட்டேன், ஆனா எனக்கு இவ்வளவு இப்ப கேட்டா ஒண்ணுமே தெரியல, அந்த மெயின் ஸ்டோரி தான் மனசுல நிக்குது அப்படிதான் சொல்றாங்க. அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தி குரூப். அந்த நம்ம வாசிப்பு நேசிப்போம் குரூப்புக்கும் அதுல நம்ம போடுற டிஸ்கஷன், அந்த டிஸ்கஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அப்படியும் சும்மா அப்படி லைன் ஓட விட்டு வாசிச்சுட்டு போயிருவோம். பட் அந்த டிஸ்கஷன், அதுக்கு கிரிட்டிசிசம், இதுதான் வந்து நல்ல ஹெல்ப்பா இருக்கு. அந்த வாசித்த ஒரு திருப்தி வந்து கிடைக்குது. அப்கோர்ஸ் என்ன பெருசா இதிகாசங்கள் வாசிச்சு என்ன ஆக போகுது அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு ரீட் பண்றது, ஒரு கதை வாசித்தா கூட அதை டிஸ்கஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதனாலதான் அதுல இந்த டெப்த் நமக்கு கிடைக்கும், அதனுடைய கருத்துக்கள் நம்ம மனசுல பதியும். அதே மாதிரிதான் இதுலயும் அந்த டெப்தோட வாசிக்கிறது. ஏன்னா நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொரு கேரக்டரை பத்தியும் நாம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை சில நேரங்கள்ல நிஜமோ அப்படி புரட்டி போட்டுருவாரு. கௌரவர்களை புகழ்ந்துகிட்டு இருந்தோம், இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க, இப்படி இவ்வளவு அந்த அளவு நம்மளை வந்து உள்ள கொண்டு போய் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரசிக்க வச்சு ஒவ்வொருத்தரையும் வந்து அதனுடைய அந்த கேரக்டரைசேஷன் எல்லாம் அப்படியும் என்ஜாய் பண்ண வச்சது வந்து நம்மளுடைய குழு வாசிப்பு தான். அல்லது மேலோட்டமான வாசிப்பு அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளால இந்த அளவு வந்து வாசிக்க முடியாது. அதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரேசியஸ் ரீடிங், இந்த வாசிப்பு வந்து இதோட முடிஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே கதிரவன் சார் சொன்ன மாதிரி இன்னும் சைடுல இன்னும் கொஞ்சம் ஏதாவது வாசிக்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஒருவேளை நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால அப்படி யோசிக்கிறேனோ தெரியல. பட் வெண்முரசு இன்னும் 4-5 வருஷம் இருக்கும். அது வரைக்கும் வெண்முரசு மட்டுமே இல்லாம வேற, அதாவது முன்னாடி மாதிரி சிறுகதைகளோ சிறுகதையாடலோ அல்லது சிலப்பதிகார வாசிச்சோம்ல அது மாதிரி இன்னும் சைட்ல இன்னொரு ரீடிங்கும் கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். தேங்க்யூ சோ மச் ஃபார் த சான்ஸ் கிவன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மேடம் சொல்லுங்களா? எல்லாருக்கும் வணக்கம். வெண்முரசு ஆரம்பிச்சு ஒரு 4-5 புக்கு வரைக்கும் நான் அந்த டிஸ்கஷன்ல நிறைய பேசினேன். அதுக்கப்புறம் அந்த நாள் எனக்கு ஒத்து வராததுனால பேச முடியாமையே போயிடுச்சு அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு எனக்கு. இந்த மீட்டிங் இருக்கும்போது எனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கு, இதுல வந்து பேச முடியல, அதுக்கப்புறம் தான் நான் உட்காந்து கேக்குறேன். அது எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு. பட் ஆனா இத்தனை நாள் தொடர்ந்து வாசிச்சிருக்கேன் அப்படின்னும் போது எனக்கே ஒரு தட்டுதல் நான் கொடுத்துக்கிறேன், கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்கு சொல்ற மாதிரி ஒரு இது இருக்கு. எங்க லேக் ரீட்ல சொல்லும் போது, சிட்லப்பாக்கம் லேக் ரீட்ல சொல்லும் போது எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க, எல்லாரும் படிச்சிருவீங்களா, டிஸ்கஷன்லாம் வேற பண்ணுவீங்களா வாட்ஸ்அப்ல அப்படின்னு கேட்பாங்க. நான் எப்பயாவது டேப் கொண்டு போகும்போது அவங்கள்ட்ட காட்டுவேன், இதுதான் எங்க டிஸ்கஷன், இப்படிதான் ஓடும், இப்படிதான் லிங்க் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் அன்னைக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருப்பாங்க, அதை வந்து திறந்து படிச்சு பார்ப்பாங்க, நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப இதுவா இருக்கிறது என்னன்னா, டெய்லி காலையில அந்த லிங்க கொடுத்து படிக்க வைக்கிற ஒரு இது இருக்குல்ல, கதிரவன் செய்யற அந்த வேலை இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவ்ளோ சின்சியரா, இவ்ளோ அழகா அத வந்து இவ்ளோ நாள் தொடர்ந்து செய்யறாரு அப்படின்னும் பொழுது கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம்.
இது அழகா கொண்டு போறது அதை விட ரொம்ப அழகான விஷயம். நான் வாட்ஸ்அப்ல நிறைய சேட் எல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படின்றத பார்ப்பேன். அதுல ஏதாவது எனக்கு டவுட் இருந்தா திரும்ப அந்த சேட்ல ஒரு வாட்டி உட்காந்து படிப்பேன். அதுக்கு வேற எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதுனால இந்த முன்னெடுப்பு வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு இது கொடுத்துக்கலாம் கிளாப்ஸ். அந்த அளவுக்கு நம்ம நிறையவே பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரி திங். இனிமேல் நடக்கிற இதுல டிஸ்கஷன்ல கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு நான் முடிவெடுத்திருக்கேன். நிச்சயமாக அடுத்த முறை சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடுத்து வேற யார் பேசுறீங்க? நான் யார் யார் வெறுமனே கேட்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியல. ஸோ நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம் கதிர், கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்பதான் 2023 ஆண்டு விழா நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்குள்ள நம்ம 2 வருஷம் கடந்துட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. இப்பவுமே அது வந்து அந்த நினைவு, என்ன சொல்றது, கதிர் ரொம்ப கோபமா இருக்கிறாரு, வெண்முரசு படிக்க போறாரா அப்படின்னு சொன்னது நேத்து நடந்த மாதிரி இருக்கு. இப்ப 2 வருஷம் நம்ம கடந்து வந்துட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதுல வந்து நான் என்னால தொடர்ந்து படிக்க முடியறதில்ல. சில நேரம் விட்டுருவேன், அப்புறம் பிக்கப் பண்ணுவேன். தொடர்ந்து படிக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கதிரு மற்றும் பிரசன்னா சார், இவங்க எல்லாருமே தொடர்ந்து ஒரு நாள் விடாம படிச்சுட்டு வராங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த 83 படத்துல வர்ற அந்த ஜீவாவோட ஒரு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. எங்க மேட் கேப்டன் வந்து சும்மா போக மாட்டாப்ல, கப்பு அடிச்சுட்டு தான் போக போறாப்ல அப்படின்ட்டு. இந்த ஒப்பீடு சரியான இருக்கான்னு தெரியல. பட் கதிருக்கு என்ன சொல்றது, மனதார வாழ்த்துக்கள். ஏன்னா கதிர் மட்டும் இதை படிக்காம கூட சேர்ந்து எங்களையும் கூப்பிட்டுட்டு அதுக்கு டெய்லியும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கு வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு படிக்கிறீங்களா படிக்கலான்னு கேட்டுட்டு அதே மாதிரி டிஸ்கஷன் எல்லாமே அப்பப்போ நம்ம கலந்துரையாடல்ல வந்து இன்னும் ஆழமா படிக்கணும், இன்னும் ஆழமா படிக்கணும்னு சொல்லும் போது யோசிச்சுட்டே இருப்பேன், என்னடா நமக்கு இதுவே தட்டு தடுமாறுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அரவிந்த் அவர் பேசும்போதெல்லாம் 2ஆம் முறை படிக்கிறாரு அப்படின்றப்போ ஓ, பட் படிக்கலாம் 2ஆம் முறையும். எனக்கு மூலமும் படிக்கணும்ட்டு நான் ஆன்லைன்ல படிச்சு ட்ரை பண்ண முடியல. அப்புறம் புக்குக்கு ட்ரை பண்ணேன். புக்கு வந்து நம்ம 2வது 3வது புக் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த புக்கே கிடைச்சது. இப்ப அது கூட பேரலா படிக்கணுமா அப்படின்ட்டு இந்த வருஷம் கண்டிப்பா அதையும் சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. இப்ப படிக்கிற பன்னீர் படைக்கலங்களா இருக்கட்டும், ஜரை கதை எல்லாம் வேற லெவலா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து நம்ம வந்து இதை வந்து சிலாகித்து பேசியிருக்கிறோம். வெண்முரசு புதிய புதிய வார்த்தைகள் சொல்லாடல் எல்லாம் இவர்கிட்ட இருந்து நம்ம வந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வியந்து பார்த்திருக்கோம். வெளியில நம்ம வந்து வெண்முரசு குழுனா ஒண்ணுமே கிடையாது, சும்மா அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசும்போதெல்லாம் கூட நான் வந்து சண்டை போடுவேன். நாங்களை எவ்வளவு டிஸ்கஷன் பண்றோம் தெரியுமா, அங்க எவ்வளவு பேர் எவ்வளவு அவங்களுடைய என்ன புரிஞ்சுக்கிறாங்கிறது மற்றவங்க சொல்லும் போது அதோட புரிதல் நமக்கும் வேற மாதிரி வருது தெரியுமா அப்படின்லாம் பேசியிருக்கேன். மகிழ்ச்சி இந்த குழுல நானும் பயணிக்கிறது. தொடர்ந்து 5 ஆண்டுகளா 6 வருஷமா இதுல தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கறத ஆசை. இது நடக்கும், அது மட்டும்தான். நன்றி அனைவருக்கும். நன்றி கிருஷ்ணா. அடுத்து யார் பேசுறீங்க? கதிர் ராஜா. பேசுங்க ராஜா. ஓகே. ஆஃபீஸ் கால் அதனால ஜாயின் பண்ண முடியல, இப்பதான் வந்தேன். எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப நன்றி. நம்ம 2 வருஷம் கடந்திருக்கோம். இது ஒரு பெரிய விஷயம். ஆல்ரெடி நிறைய பேர் பேசியிருப்பீங்க. ஸோ எனக்கு இந்த விஷயத்துல ரொம்ப பிடிச்ச விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, குரூப்ல வந்துட்டு யாருமே இல்லைனாலும் அது போயிட்டே இருக்கு. நான் பார்க்கும்போது ஒரு ஒரு இந்த வீக் வந்துட்டு ஒரு 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க, அடுத்த வீக் வந்து இன்னொரு 4 பேர், யாரோ ஒருத்தர் என்கேஜாவே வச்சிருக்கீங்க. அதுதான் நம்ம குரூப்போட பெரிய சக்சஸ் நினைக்கிறேன். ஸோ அட்மின் இல்லை யாரும் இல்லைனாலும் ரெகுலரா பேசுறவங்க ஸ்கிப் ஆகும்போது இன்னும் பேசாதவங்க புது புது ஐடியில இருந்து வந்து ஏதோ ஒரு விஷயங்களை பேசும்போது அது ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கு. அதே நேரத்துல நம்ம குரூப்போட சக்சஸுக்கு அதுக்கு முக்கியமான காரணம். ஸோ எல்லாரும் சேர்ந்து படிப்போம். இன்னும் சில வருஷங்கள் நம்ம வாசிக்க போறோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் கதிர். தேங்க்ஸ் டீம். தேங்க்யூ ராஜா. அடுத்து எல்லாருமே பேசியாச்சா? கோமதி சார் நீங்க தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஜோசப் பேசுறீங்க?
நான் பேசவா? யாரும் பேசுறாங்களா? இல்ல சார், வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜோசப் மட்டும் தான் அனுராதா கொஞ்சம் மேடம் இது பண்ண அனுராதா மேடம் பேசுறாங்களா? அவங்க பேசலன்ட்டாங்க. இல்ல, அவங்க சரி, ஓகே. பேசலன்ட்டாங்க, இன்னைக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க. சரி. ஜோசப் பேசுறாரு போல இருக்கு. ஜோசப் பேசுறீங்களா? சரி, பேசட்டும். அவங்க பேசட்டும். நன்றி சார். ஜோசப் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம குழு வாசிப்புல வெண்முரசு தான் முதல் தொடக்கம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கதிர் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த அளவுக்கு அது ஒரு குழு வாசிப்புனா என்ன அப்படின்னு ஒரு இது இல்லாம தான் இருந்தது. அப்போ சரி வேண்டாம், நம்ம சைலண்டா இருந்துக்கணும் வெயிட்டு சேராம விட்டுனேன். ஆனா போன வருஷம் இதே நேரத்துல இது எவ்வளவு சக்சஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்த பிறகுதான் இதுல எப்படியாவது சேர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அதுவும் போன வருஷம் இப்பயாவது பரவாயில்ல, இப்படி இடையில வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு இருந்தது. அப்போ அந்த ஆப்ஷன் இல்ல. போன வருஷம் இதே நேரம் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தாதான் அடுத்த இதுல சேர்ப்பேன் அப்படின்னு இருந்தாங்க. நிஜமா வெண்முகில் நகரத்துல நான் பூரிஸ் ரோஸை பத்தி ரொம்ப தீவிரமா ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருந்தேன். அந்த டயத்துல தான் வந்தேன். பரவாயில்ல, 1 மாசம் எடுத்துக்கிட்டேன் கரெக்டா படிக்கிறது. ஒரு நாளைக்கு 13 அத்தியாயம் வச்சு படிச்சா கரெக்டா அடுத்த மாசம் இதே நாள் குரூப்ல சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் தெரிஞ்சு எவ்வளவு அத்தியாயம் அப்படிங்கிறத பிரிச்சுக்கிட்டேன். காலையில 7 அத்தியாயம், சாயந்தரம் 7 இல்லைன்னா 6 அப்படி பிரிச்சுக்கிட்டு கரெக்டா ஒரே மாசத்துல படிச்சு முடிச்சுட்டேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். 2 வருஷம் ஆயிட்டு. முதல்ல ஒரு குழுவா சேர்ந்து படிக்கிறது வந்து வெண்முரசு தான் முதல்ல. நீங்க அதுக்கு பிறகுதான் சிறுகதையாடல் மற்ற குரூப்புகள் அதுக்கு பிறகுதான் வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த குரூப்ல சேர்ந்த பிறகு என்ன சொல்றது, ஒரு நல்லா பேச கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது வெண்முரசோட ஒரு பலமா நான் பார்க்கறேன். நம்ம இத வேகமா படிச்சாலும் சரி, மெதுவா படிச்சாலும் சரி, சில என் வேலை சம்பந்தமா ஒரு ஆள் கிட்ட பேசும்போது சில உதாரணங்கள் சொல்லணும்னு எனக்கு இந்த வெண்முரசுல உள்ள இதை நம்ம படிச்சதுல ஞாபகம் வரும். நான் அதை மேட்ச் பண்ணி அழகா அவங்களுக்கு அதை சொல்லிடுறேன். வீட்டுக்காரங்களுக்கோ மற்றவங்களுக்கும் இது ஒரு நல்ல திருப்தியா இருக்கு. நான் பார்க்குற தொழிலுக்கு இந்த வெண்முரசு வாசிப்பு வந்து நல்லா கை கொடுக்கு. நமக்கு நல்ல என்ன சொல்றது, நமக்கு வந்து ஒரு நல்ல தமிழை பத்தி நமக்கு நிறைய உவமைகள் இதுல நிறைய இருக்கனால யாருக்காவது ஒரு உதாரணமா ஏதாவது சொல்லணும்னா இதுல இருந்து எடுத்து சொல்லிக்கிடுது. எனக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்லையா, டெய்லி படிக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு ஆள்கிட்ட ஒரு ஈஸியா கலந்துரையாடக்கூடிய ஒரு பலத்தை இது வெண்முரசு தந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் 2வது, நிறைய குரூப்ல நடக்க டிஸ்கஷன் பார்க்கும்போதெல்லாம் தோணும், இது வந்து அவரு அந்த கூற்றெனும் கேள் அப்படின்னு சொல்லும்போது கோமதி சார்லாம் கூற்றுன்னா நான் ஏதோ கூற்று போல இருக்குன்னு நினைச்சிட்டு அமைதியா இருந்துட்டு இருந்தேன். ஆனா அவரும் சொல்ல கூற்றுங்கிறது கூற்றுவன், அது யமனை குறிக்கக்கூடிய சொல்லு அப்படிங்கும்போது அது மற்ற இலக்கியங்கள்ல எங்கேயும் இருந்துதான் இவர் இந்த வார்த்தையை எடுத்திருக்கிறாரு ஜெயமோகன். அப்ப அது அவர் எங்க இருந்து அதை எடுத்திருப்பாரு அப்படிங்கக்கூடிய ஒரு தேடலாக தருது. அப்போ நம்மள ஒரு இலக்கியத்தை பார்க்கவும் அது கொஞ்சம் புஷ் பண்ணுற மாதிரி டச்சிங் இருக்கு. அப்போ இது இலக்கியம் பக்கம் கொஞ்சம் போனாலும் நமக்கு இந்த வெண்முரசு வாசிப்பு கொஞ்சம் கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தாளொலி கதவுகள் அப்படின்னு ஒரு இது வரும்போது அவர் எதை மீன் பண்ணி சொல்லுதாரு, இந்த வார்த்தையை எங்க இருந்து எடுத்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு இலக்கிய சார்ந்த ஒரு தேடல்கள் இருந்து அப்படி அங்க இருந்து அவர் எடுத்திருப்பாரு அப்படிங்கிறது சொல்றதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆளும் இருக்கனால நமக்கு கொஞ்சம் இலக்கியம் என்னென்ன இருக்கு, திருப்பாவை திருவெம்பாவை இதெல்லாம் இருக்கு, இவர் இங்க இருந்து தான் எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு இலக்கியத்தை பத்தின ஒரு அறிமுகமும் நமக்கு கிடைக்கும். அதனால வெண்முரசு படிக்கையில இன்னும் எவ்வளவோ நிறைய பயன்கள் இருக்கு. அது மாதிரி நிறைய நல்ல நண்பர்களை எனக்கு இது தந்திருக்கு. நம்ம அரவிந்த் சார், அப்புறம் பாரதி மேடம், நம்ம விமலா டீச்சர், அப்படி நல்ல நிறைய நண்பர்களையும் இந்த குரூப் நமக்கு வாங்கி தந்திருக்கு. அதனால வெண்முரசு வாசிப்புங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு பயணமா தான் இருக்கு. எல்லாரோடையும் சேர்ந்து பயணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். 2வது, குறிப்பா நமது சுகுணா சம்பத் மேமுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஒவ்வொரு தடவை மீட்டிங் நடக்கும்போது தனிப்பட்ட முறையில மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, பேசுங்க பேசுங்க. நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம். அந்த குரூப்ல சொல்லுவாங்க, பிறகு தனித்தனியா ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து நீங்க வந்து பேசுங்க நீங்க வந்து பேசுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு போன 2 மீட்டிங்ல பேசக்கூடிய ஒரு நேரம் அமையல, கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். இந்த தடவை ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க எல்லாரும் நன்றி. சுகுணா மேமுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னும் தொடர்ந்து எல்லாத்தையும் படிக்கணும். இது படிக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு இருக்கு. நம்மளை அறியாமலே சில இடங்கள்ல இதுக்கான பயன் நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி ஜோசப். அனிதா, என்ன வந்துட்டீங்களா, பேசுறீங்களா?
ஓகே, அவங்க இன்னும் வரல போல இருக்கு. ரொம்ப சார், அப்ப நீங்களே பேசுறீங்க சார். நான் பேசட்டுமா கதிரு? பேசுறீங்க சார். அனைவருக்கும் இரவு வணக்கத்தை கடைசியில சொல்லுவோம், இப்ப முதல்ல சொல்றோம். அனைவருக்கும் வணக்கம். 2 வருஷம் நம்ம படிச்சிருக்கோம். பிரசன்னா ஆரம்பிச்சு வைக்கும் போது சொன்னாரு, கதிரவன் இந்த மாதிரி வெண்முரச பேசலான்னு சொல்லும் போது முதல்ல யாரெல்லாம் கை தூக்குனதுல நானும் ஒருத்தன் உண்டு. நான் அப்புறம் நாளாக நாளாக எனக்கு வேற சில பணிகளின் அந்த பழுதுனால இத ரொம்ப நாள் நான் டெய்லி படிக்கிறது இல்லை. சில சமயம் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு தொடர்ச்சியா 20 நாள் முதல்ல எல்லாரும் கூட சேர்ந்து படிப்பேன். அப்புறம் பின்தங்கிடுவேன். இப்படி பின்தங்கினதுதான் நிறைய. இப்போ நடக்கிற பன்னிரு படைக்களத்துல நான் 29வது அத்தியாயமோ 30லயோ இருக்கேன். அவ்வளவு பின்னாலதான் இருக்கேன். இப்படி இருந்தாலும் அடிச்சு பிடிச்சு உங்க விவாதங்கள் எல்லாம் பார்க்கும்போது, ஐயோ நம்ம பின்னால இருக்கமே, கொஞ்சம் முன்னால போனா அவங்க கூட கலந்துக்கலாமேன்னு தோணுதுக்காகவே திரும்ப படிப்பேன். ஆனாலும் மெதுவா தான் படிச்சுட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஆரம்பத்துல நிறைய விமர்சனம் பண்ணினாலும் கூட ஒரு விஷயத்த நாம இங்க பதிவு பண்றேன். தமிழ் 2000 வருஷம் உள்ள இந்த மொழி பழக்கத்தை இந்த ஒரு 26 நாவல், நம்ம 10 படிச்சிருக்கோம், இந்த 26 நாவல்ல அவரு ரொம்ப பிரமாதமா நமக்கு அறிமுகப்படுத்துறார். நான் ரொம்ப கவனிக்கிறேன். சங்க இலக்கிய பழக்கம் உள்ளவங்களுக்கு டக்குன்னு இந்த ஒரு சொல் புரிஞ்சிடும். அதே போல கம்பராமாயணத்திலேயோ அல்லது வேற இலக்கியங்கள்ல இருந்து ஒரு சொல்லை எடுத்துட்டு வர்றாருன்னா அந்த சொல் பழகிருந்தா புரிஞ்சிடும். அது இல்லாட்டா கேட்பாங்க. அந்த அந்த அழகை அங்க இருந்து எடுத்துட்டு கரெக்டா ஏதாவது ஒரு இடத்துல கொடுக்கும் போது உள்ளம் துள்ளுது. நான் அப்படி சொல்றேன் அந்த வார்த்தையை. இதுக்கு ஜெயமோகனை பத்தி 1000 கருத்துக்கள் முரண்கள் எனக்கு இருந்தாலும் இந்த அளவுக்கு அந்த தமிழுடைய அழகை அவரு மென்மேலும் எல்லாத்துக்கும் கொண்டு வர்றார். இத்தனை பேர் இருக்கோம், இத்தனை பேருக்கும் அந்த ஒரு சொல்லை அவர் அறிமுகப்படுத்துறது ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் போக நூற்றாண்டு கடந்த இலக்கியங்கள் இப்போ, அதாவது 18ஆம் நூற்றாண்டுலயோ அல்லது 19, 20களே வந்த சில சொற்களை அவர் சேர்க்கிறார். அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல, அதாவது முதற்கணல்லையோ மலைப்பாடல்லையோ வண்ணக்கடலையும் சேர்த்துக்குவாங்க. அப்போ கூட இவருக்கு எளிய சொற்கள் தான் இருந்தது. உள்ள ஆழமா அவரு எந்த சொற்களையும் கொண்டு நமக்கு தள்ளலை. ஆனா நாளாக 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 நம்மளை பழக்கப்படுத்தி அந்த சொற்களுக்கு எளிதாக நம்ம பொருளையும் புரிந்து கொண்டு தொடர்ந்து வாசிக்கக்கூடிய வேலையை அவர் சுழுவாக்கி இருக்கார். அதுல எனக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. யார்கிட்ட சொன்னாலும் என்னால் சொல்ல முடியும். இப்ப 29ஆம் அத்தியாயத்துல ஒரு வார்த்தையை நான் பாக்குறேன் அப்படின்னா, அந்த பன்னிரு படைக்களத்துல பாக்குறேன்னா எனக்கு முதல்ல ஒரு புன்னகை வரும். ஆனா எங்க இருந்து தூக்கிட்டு வந்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏதோ ஒரு தடவை விமலா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம்? வழுத்துதல். வழுத்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. அது போற்றுதல் அப்படின்னு நான் சொன்னேன். எங்க இருந்து வருது? திருவாசகத்துல இருந்து வருது, பக்தி இலக்கியங்கள்ல இருந்து எடுக்கிறாரு, கொஞ்ச காலம் கழிச்சு பாரதிட்ட இருந்து எடுக்கிறாரு, பாரதிதாசன் இருந்து எடுக்கிறாரு. எங்க எப்படி எடுக்காருங்கிறத ஏன் எடுக்கணும்லாம் இல்லை, திட்டம் போட்டுலாம் அவர் எடுக்கல, ஃப்ளோவா வருது. அந்த இடத்துல அந்த வார்த்தை அத்தனை பொருத்தமாக விழுது. சில சமயங்கள்ல அப்படி இப்படி மாறி வரும், தவறாவும் வரும். அப்போ எனக்கு அந்த தவறை நான் சுட்டி காட்டணும்னு அங்க போட்டுருவேன். இது சரியா யாரா பாருங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். சில நண்பர்கள் இருக்காங்க நம்ம அரவிந்த் மாதிரி, அப்படியே அதுக்கு ஒரு முட்டு கொடுத்து பார்ப்பாங்க. முட்டு கொடுத்து சிரிச்சுக்குவேன், பரவாயில்ல, அவ்வளவு தூரத்துக்கு அவர் ஆக்கிரமிப்பாயிருக்காரு உள்ளுக்குள்ள. அதுக்கு நாம ஃபுல் அப்ளாஸ் அவருக்கு கொடுக்கணும். 2-3 நாளைக்கு முன்னால நினைக்கிறேன், இந்த புனேல நடக்கிற திரைப்பட விழாக்கு நம்ம நண்பர் சுதாகர் அங்க போயிருக்காரு. அங்க இருந்து சில இதை எழுதி விடுறாரு, புனேல என்ன நடக்குது. அதுக்கு நடுவர் அந்த புனே திரைப்பட விழாவுக்கு
திரையிட போற படங்கள்ல இருந்து சிறந்த படங்களை தேர்ந்தெடுக்கிற நடுவர்கள்ல ஒருத்தரா ஜெயமோகன் அங்க போயிருக்காரு. நம்ம சுதாகர் எழுதுறாரு, உண்மையிலேயே பிரமாதமான எழுத்தாளருங்க அவரு. இன்னும் நமக்குள்ள நம்ம குழுக்குள்ள அவர் இன்னும் நல்லா அழகா அவர் எழுத்து நிறைய பரிச்சயமாகல, பிரமாதமா எழுதுறாரு. சொல்றாரு, ஜெயமோகனுடைய அருமை இவங்களுக்கு யாருக்கும் தெரியலங்க அப்படின்றாரு. ஜெயமோகன் கூட நான் உட்கார்ந்துருக்கேன். எப்படி சொல்றாரு, ஒரு மொழி துணைக்காக நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்றாரு. என் பக்கத்துல அவர் கூட உட்கார்ந்து நான் பேசுறேன், ஒரு மொழிக்காகவே அத்தனை கூட்டத்துக்குள்ள நான் மொழிக்காக அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜெயமோகனையும் அவருடைய அந்த எழுத்தாற்றலையும் அந்த புனைவாற்றலையும் இந்த வடக்க உள்ளவங்களுக்கு தெரியல, இங்க உள்ளவங்களுக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. என்னங்க இங்கன்னா என்னங்க அர்த்தம்னு. நான் அங்கதாங்க சொல்றேன், புனையை தான் சொல்றேன். அப்ப நான் சிரிச்சுக்கிட்டேன். எப்படி புனையில எப்படி தெரியும், தமிழ்ல எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு தெரிஞ்சிச்சு வெண்முரசுல இவ்வளவு சொல் சேகரம் இருக்குன்னு தெரியல. ஆகவே இந்த குழுவானது அந்த வேலையை நமக்கு அருமையான சொல் பழக்கத்தை கொண்டு வந்து தந்திருப்பதற்காக இந்த வெண்முரசு வாசிப்பு மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நான் கொஞ்சம் யோசிப்பேன், நான் எழுதும்போது அரங்கங்கள்ல பேசும்போதும் சில வார்த்தைகளை நம்ம எளிமையா தான் கொடுக்கணும், கொஞ்சம் கஷ்டப்படுத்தி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஆனா வெண்முரசு அது என் நினைப்பை மாத்திருச்சு. தைரியமா கொடு, எத்தனை நாளைக்கு நீ எளிமையாவே பேச முடியும், தைரியமாக நீ செய்ய. அருமையான தமிழ் சொற்கள் வழக்கொழிந்து போகாமல் காப்பாற்றலாம். ஆகவே அதை நம்ம எடுத்துக்கொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த எண்ணத்தை உருவாக்குனது வெண்முரசு. இன்னொன்றும் செய்யறாரு ஜெயமோகன், சமஸ்கிருதம். எல்லாரும் நம்ம சமஸ்கிருதத்தை வெறுப்பா அடையிறோம்ல, வெறுப்பா பாக்குறோம், அது தவறு. ஒரே சமகாலத்துல வாழ்ந்த ரெண்டு மொழிகள் அது, தமிழும் சமஸ்கிருதமும். சமஸ்கிருதத்தை நமக்கு தெரிந்து 20ஆம் நூற்றாண்டினுடைய மத்தி வரைக்கும் கூட சரளமா தமிழ்ல சேர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மணிப்பிரவாள நடையும் மிகச்சிறந்த மணிக்கொடி எழுத்தாளர்களே அதுல எழுதுவாங்க. புதுமைப்பித்தன் எழுதுவாரு, பாரதி கேட்க வேண்டாம், நிறைய எழுதியிருக்காரு. ஆக அந்த மொழி பழக்கத்துல சமஸ்கிருதம் பேச்சு வழக்குல அதிகமா புழங்கி இருக்கிற அத இவரு சமஸ்கிருத கதைகளை இங்கிருந்து வடக்கு இருந்த கதைகளை இதிகாசத்துல இருந்து எடுத்துக்கொண்டு தருகிற போது அந்த சமஸ்கிருத பழக்கத்தை நமக்கும் உண்டாக்குறாரு. அது அப்படி தாராரு, அது ராவா இருக்கு. சில சமயம் நம்ம அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்து நம்ம அது தமிழோட ஒப்பிட்டு ரசிக்க முடிகிறது. இந்த மாதிரியான சில மொழி வழக்கம் அல்லது மொழியில போடக்கூடிய நம்ம சண்டை, மொழி சண்டைன்னா நான் சமஸ்கிருதம் தமிழ்னு சொல்ல, வெண்முரசு சொல்றேன். வெண்முரசுல வரக்கூடிய அந்த மொழியினுடைய ஆழத்துல உள்ள போய் நம் உள்ளம் இடுகிற சண்டை, நமது சிந்தையும் சிந்தையும் எண்ணமும் அந்த இடுகிற அந்த யுத்தம் மிக சுவாரஸ்யமானது. அந்த அந்த மொழியினுடைய ஆளுமைக்கு தலை வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். இந்த வெண்முரசு வாசிப்பை அது எத்தனை சிரமங்கள் இருந்தாலும், பிரசன்னா சொன்ன மாதிரி, மற்ற நண்பர்கள் சொன்ன மாதிரி, எத்தனையோ இடங்கள்ல நமக்கு சில சலிப்பை தந்தாலும், அது கதையோட்டத்தினாலோ அல்லது சொல்லோட்டத்தினாலோ சில சலிப்புகள் நம்ம அடைஞ்சிருக்கு, அதை வென்று போயிருக்கோம். ஆகவே ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு எழுத்தாற்றல். அது போக சிசுபாலனையோ அல்லது ஜராசந்தன், அடாடா சொல்லணும், முழு பன்னீர் படைக்கலாம் உங்ககிட்ட நான் வரல, ஒரு 28 அத்தியாயத்துல இருந்தாலும் கூட நான் சொல்றேன். ஜராசந்தனை இத்தனை அழகா, இவ்வளவு விரிவா, எந்த மூலத்துல இல்லவே இல்லை. அவர் செத்து போவாரு, பீமன் கையால செத்து போவார், அவ்வளவுதான். ஆக அந்த மனுஷனை பத்தி ஒரு அருமையான ஒரு நாவல்ல ஒரு பகுதி கொடுக்கிறாரு, சிசுபாலனுக்கு ஒரு பகுதியை கொடுக்கிறாரு. இப்படி அந்த மகாபாரதத்துல வந்துட்டு போற பாத்திரங்களுக்கெல்லாம் பூரிசிரவஸ் வந்து போகிற பாத்திரங்களுக்கெல்லாம் அவர் உயிர் கொடுத்து உலாவ விட்டுருக்கிறார். ஆகவே இந்த வெண்முரசை தொடர்ந்து நம்ம வாசிப்போம், முழுமையா வாசித்து இதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். அனிதா ஏதோ வந்துட்டு பேசுற, நீங்க வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன் கதிரவன், நான் பேசுறேன். வணக்கம். ஆக்சுவலா இப்போ 2 வருஷங்கிறது ஒரு
அவர் பேச்சு அவங்க பேச்சு கேட்கலையே. ஹலோ இப்ப கேக்குது. ஹலோ கேக்குதா? இப்ப கேக்குது. நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் சார். கேக்குதா? கேக்குதா? ஓகே. அதான் 2 வருஷத்துக்கு நம்ம குழு வாசிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து நீளம் வரைக்கும் வாசிச்சுட்டு அப்புறமா வந்து அதை கண்டினியூஸா வாசிக்க முடியல நிறுத்தியிருந்தேன். அப்புறம் தான் இந்த குழுல எல்லாரும் வாசிக்கும் போது அப்புறம் ஹமீத் சார் தான் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்க, நீங்க ஜாயின் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது நான் நீளத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்றேன், ஏன்னா என்னால திருப்பி அதுக்குள்ள இன்னொரு தடவை போக முடியாது, அந்த புக்கால தான் நான் வந்து நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா வந்து நம்ம அந்த குழு வாசிப்பு இதுல இத்தனை பேர் சேர்ந்து வாசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு, அந்த நீளத்தையும் நம்ம இன்னொரு தடவை வாசிச்சு பார்ப்போம், நம்மளுக்கு ஒருவேளை ஏதாவது வித்தியாசமான கண்ணோட்டம் கிடைக்குதா இல்ல புரியுதா. ஏன்னா நல்ல வழக்கமா ரொம்ப ரீட் பண்ற எல்லாரும் இருக்கும்போது கண்டிப்பா இன்னொரு கண்ணோட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எந்த நீளத்தை வந்து வாசிக்க கூடாதுன்னு நிறுத்தினோ அதுல இருந்தேதான் நான் வந்து குழு வாசிப்புல சேர்ந்தேன். ஆனா அது வந்து உண்மையிலே அது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் இல்லாம ஒரு விஷயம் நம்மளுக்கு குழு வாசிப்புல கிடைச்சது என்னன்னா அப்படின்னா, நம்ம என்ஜாய் பண்றோம் இல்ல நம்மளுக்கு பிடிக்கல, நம்மளுக்கு போர் அடிக்குது, நமக்கு புரியலன்னா அதுக்கும் ஆமா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 4 பேர் இருக்கும்போது நம்மளுக்கு அது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்காது. சரி நம்மளுக்கு மட்டும் இல்ல, ஐயோ நான் மட்டும், நிறைய தடவை அது நடந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஐயோ நான் மட்டும் தான் போர் அடிக்குதுன்னு நினைச்சேன், இல்ல அவங்களுக்கும் அப்படிதான் அப்படிங்கும் போது சரி ஓகே இது வந்து நம்மளுக்கு மட்டும் தோணல அப்படின்னும் போது அதுவே ஒரு மோட்டிவேஷன் தான். ஈவன் ஒவ்வொரு புக்கு இப்ப கூட நம்மளுக்கு 8, 9ன்னு வரும்போது நிறைய போர்ஷன் போர் அடிக்குதுன்னு தோணா கூட நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த 2 இயர்ஸ்ல வந்து வெண்முரசு வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் ஆயிடுச்சு. நான் இப்ப வெளிய எங்கேயா போறேன், ஒரு 4 நாள் என்னால வந்து புக் வந்து கையில எடுக்க இது ரீட் பண்ண முடியாது, கேட்க முடியாதுன்னா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த 4 நாள் உள்ள சாப்டர்ஸ் நான் கேட்டுட்டு போயிடுறேன். அந்த அளவுக்கு வந்து சரி ஓகே இது என்ன நடக்கும். சில பாகங்களை பார்த்தோம்னா ஆர்வம் தாங்காம நிறைய ஒரு 10, 20 நாள் பின்னாடி போயிட்டு ஐயோ குரூப்ல பேசுறது நமக்கு புரியலே, நம்ம வாசிச்ச போர்ஷன் வருதா வாசிக்காத போர்ஷன் வருதா அப்படின்ற கன்ஃபியூஷன்லாம் இருக்கிறதுனால இப்ப கஷ்டப்பட்டு அன்னன்னைக்கு உள்ளது மட்டும்தான் ரீட் பண்றேன். அது இல்லாம மத்தியில யாராவது ஒருத்தங்க மென்ஷன் பண்ண மாதிரி குரூப் ஆக்டிவாவே இருக்கும்போது நம்மளுக்கு ஓகே இந்த போர்ஷன் ஒருத்தர் மென்ஷன் பண்ணும்போது இதை நம்ம கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் நானும் திரும்பி போய் பேசுவேன். அது இல்லாம வேர்ட்ஸ் கோமதி சார் சொன்ன மாதிரி நிறைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப அழகா ரசிக்க முடியுது. இந்த முடிவிலி அப்படிங்கிற வார்த்தையை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஏன்னா முடிவே இல்லாத ஒரு இது. அந்த இலி அப்படிங்கறது வந்து நம்ம இப்ப நிறைய வார்த்தையில பார்த்திருப்போம், ஏதுமிலி, குலமிலி அப்படி இப்படின்ட்டு. அது வந்து எனக்கு இன்னும் அதெல்லாம் ரொம்ப அழகா தோணுன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப யூஸ் பண்ண வேர்ட்ஸா இவரா கண்டுபிடிச்சதா அப்படிலாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் வந்து ஒவ்வொன்னே ரசிச்சு இது பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த ஓம் 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 அவ்வாறு ஆகுக, அப்புறம் உண்டாட்டு களியாட்டு சுடராட்டுலாம் அந்த ஒரு ஒவ்வொரு இதையும் வந்து ரசிச்சு வாசிக்க முடியுது நம்மளுக்கு. இப்படிதான் அப்படின்னும் போது சில டைம் தோணும் ஐயோ இவ்வளவு போர் அடிக்குது அப்படின்னா, பட் அந்த குழு வாசிப்புனால எனக்கு தெரிஞ்சு அதனால நம்ம வந்து என்ன பாயிண்ட்லயுமே கண்டிப்பா நம்மளால வந்து நினைச்சாலும் நிறுத்திட்டு போக முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். சோ அந்த குழு வாசிப்புனால எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய ஒரு இதுல ஆல்மோஸ்ட் 10 புக்ஸ் வந்துட்டோம்னா அது ஒரு பெரிய சாதனை தான். கண்டிப்பா அதுக்கு வாழ்த்துக்கள். வாசிச்சு எல்லாத்துக்கும் இதோட இனிஷியேட்டிவ் எடுத்த கதிரவன் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும். சோ இதே மாதிரி நிறைய நாள் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜாலியா யாராவது ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்ணா அந்த ஒரு சீரியஸான இதுல கூட ஒரு ஜாலியான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி அது கூட வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நிறைய காலைல ரீட் பண்ணலன்னா கூட ஏதோ போட்டிருக்காங்க அப்ப இது ஏதோ ஜாலியா வருது போல் இருக்கு, இல்ல ஏதோ கலாய்ச்சிருக்காங்க அப்படின்னுட்டு அது ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்துட்டே இருக்கும்போது அந்த இது வந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கும். நம்ம அந்த வாசிப்பு வந்து எந்த பாயிண்ட்லயும் தேங்காதுன்றது இவ்வளவு நாள்ல கண்டிப்பா தெரிஞ்சிச்சு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரிதான் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அவங்க யாருன்னு அந்த பூரி சிரஸ்ல யாருன்னே முதல்ல தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்மி ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ஒரு மீம் போட்டு அப்படின்ட்டு ஏதோ ஒரு பியாண்ட் ஒரு டைம் ஏதோ ஒரு டைம் லைன்ல இருக்க யாரோ ஒருத்தவங்களை வந்து இப்போ வந்து நம்ம உட்காந்து வாசிச்சு கொண்டாடுறதும் கோவப்படுறதும் வெறுக்கிறதோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் மென்ஷன் யாரும் பண்ண மாதிரி கௌரவர்கள்லாம் வந்து நம்மள அவங்களை நெகட்டிவாவே நினைச்சிட்டு இருந்தா அவங்கள வந்து ஒரு பாசிட்டிவ் லைட்ல பார்க்க ஆரம்பிச்சோம். பாண்டவர்களை பாசிட்டிவா நினைச்ச ஒருத்தவங்க அவங்களோட நெகட்டிவ் சைடு பார்க்க ஆரம்பிச்சோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட அவரு என்ன மைண்ட் செட்ல அவர் எழுதுறாரோ அதுக்கு நம்மளை கொண்டு போறாரு ஜெயமோ அப்படின்னு தோணுச்சு. ஈவன் நான் இந்த மாசம் பாத்தீங்கன்னா மார்கழியில கோலம் போட்டதுல எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருப்பேன் கோட்ஸ், அதுல இருந்து ஒன்னொன்னா போட்டுட்டு இருந்தேன். அப்ப எனக்கே வந்து ஒரு டைம் சிரிப்பு வந்தது, என்னடா இந்த அளவுக்கு நம்ம வெண்முரசுக்குள்ள போயிட்டோமா அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு விதத்துல இட்ஸ் பிகம் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அண்ட்
நம்மளையும் அந்த ரீடிங்கும் பிரிச்சு எடுக்க முடியாத அளவுக்கு வந்து ஆல்ரெடி ஒன்றிட்டோம் நல்லாவே தெரியுது. அண்ட் அது சந்தோஷமாவும் இருக்குது. நிறைய பேர் கூட சேர்ந்து வாசிக்கும் போது அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் ஆமா உனக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் மியூச்சுவலா வந்து அத வந்து ஒரு 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 டோன்லயே அப்படியே போயிட்டே இருக்கு. அதனால நிறைய டைம் தோணும் இவ்வளவு பெரிய புக்ஸ் எப்படி முடிப்போனா இப்போ வந்து தோணுது இல்ல அதெல்லாம் முடிச்சிடலாம் எப்படினாலும் நம்ம அந்த 5.5 years 6 years எத்தனை வருஷம்னாலும் ரீட் பண்ணிடலாம் நம்ம அப்படின்றது இப்ப தோணுது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி இந்த குரூப்ல சேர்ந்து இல்ல இவ்வளவு ஒரு இதை இவ்வளவு நாளா கண்டினியூஸா ஒரு ஹேபிட்டா கொண்டு வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அத வந்து குழுவாசிப்பு இல்லாம அது சாத்தியமாவே ஆயிருக்காது. அதுக்காக மறுபடியும் கதிரவனுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ வினிதா. வேறு யாராவது இருக்கீங்களா? வேற யாராவது பேசுறதுக்கு இருக்கீங்களா? ஓகே, டைமும் ஆயிடுச்சு. ஓகே, நானே பேசி முடிச்சிடுறேன். மீண்டும் ஒரு முறை வணக்கம். 2 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலேயே குழு வாசிப்பு தூங்குறதுக்கு காரணம் வந்து இதை நோக்கி போனதுக்கு அதுக்கு யாரோ கேட்டிருந்தாங்க, ஜோசப் நினைக்கிறேன். நம்மளோட குழு வாசிப்பு வந்து வெண்முரசு தானா? இல்லை, முதல்ல நம்ம குழு வாசிப்பாக தூங்கினது வந்து சிறுகதையாடல் தான். முதல்ல சிறுகதைகளை வாசிக்க ஆரம்பிச்சு அப்புறம் தான் வெண்முரசுக்கு வந்தோம். வெண்முரசு வந்து அப்போ ஒரு முழு தொகுப்பு வந்து கொண்டு வந்தாங்க, விஷ்ணுபுரம் பதிப்பகம் வந்து கொண்டு வந்தது. அப்போ வந்து அதை வாங்கலாமா வேணாமா 1-2 வாசிச்சு பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும்போது தான் இது பிளான் பண்ணேன். உண்மையிலேயே இப்படி ஒரு குழு வாசிப்பு பிளான் பண்றதுக்கு வந்து ஒரு ஒரு வெளிநாட்டுல ஒரு அமைப்பு பார்த்தோம். நம்ம இது மாதிரி நம்ம ஏதோ ஒன்று வாசிக்கலாம் அப்படின்னு வந்தது. எனக்கு தனியா ஒரு வெண்முரசு வாசிப்புல ஒரு ஈடுபாடு இருந்தது. எல்லாம் சேர்த்து தான். ஆனா இதை ஒரு திட்டமா வடிவமைக்கும் போது இப்படி கொண்டு போனா சரியா இருக்குமா அப்படின்னு இது பண்ணும்போது நமக்கு முன்மாதிரிகள் எதுவும் இல்லை. சிறுகதையாடல் ஒரு மாதிரியான வாசிப்பு, இது தினசரி வாசிப்பு எப்படி, எத்தனை பேர் வருவாங்க, இதுக்கு முதல்ல ஒரு 100 ரூபாய் டோக்கன் மாதிரி வாங்குறது. ஏன்னா வந்து குவிவாங்க. சாதாரணமா குழு வாசிப்புன்னு கேட்ட இப்ப சிலப்பதிகாரத்துக்குள்ள எத்தனை பேர் வந்தாங்க? 500 பேர் பக்கம் வந்தாங்க. எத்தனை பேர் வாசிச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி கூட்டம் வேண்டாம். அதுவும் முழுக்க ஜெமோ பக்தர்களா வந்தாலும் பிரச்சனை, நம்ம சுதந்திரமா எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் ஒன்று போட்டு உள்ள வந்து, அது அப்பவுமே உள்ள நிறைய பேர் வந்தாங்க. 110 பேர் வந்தாங்க முதல்லயே. 10 நாள்லயே கூட்டம் குறைய ஆரம்பிச்சது. அடுத்தடுத்த குழுவுக்கு ஒவ்வொரு புத்தகம் முடியும் போதும் குறைய ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1 இயர் முடிச்சு அந்த முடிக்கிற டைம்ல நம்ம ஜெமோவுக்கு நான் ஒரு மெயில் போட்டிருந்தேன். இது மாதிரி இப்படி வாசிப்பு போயிட்டு இருக்கு, இப்படி நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலா தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தப்போ அவரு தான் சொன்னாரு, நீங்க துவக்கத்துல இருந்தே கொண்டு போகணும்லாம் அவசியம் இல்லை, யாராவது இடையில சேரணும்னா கூட சேர்த்துக்குங்க. ஏன்னா வெண்முரசுங்கிற ஒவ்வொரு புத்தகமும் அது தனி கதை தான். முதல்ல இருந்து வாசிச்சாதான் இது புரியணும்னு அவசியம் இல்லை, இது எல்லாமே தனித்தனியா வாசிச்சாலே புரியணும். ஓ, அப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு யோசிச்சா அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து உபத்தலைப்புகள் கொடுத்து ஒரு இதாக வச்சிருக்காரு இல்லைங்களா, அதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு புத்தகமா வெளியிட்டு இருக்காரு. சொல்லப்போனா அதுவுமே ஒரு குறுநாவல் தான். இங்க எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு சிறுகதையா இருக்கு, 4-5 அத்தியாயம் சேர்த்து ஒரு குறுநாவலா இருக்கு, அதெல்லாம் சேர்ந்து ஒரு நாவலா இருக்கு, 26 நாவலும் சேர்ந்து ஒரு காவியம் மாதிரி அமைப்பா இருக்கு. ஒரு நெடும் புதினம். நெடும் புதினங்கிற வார்த்தை வெண்முரசை தவிர வேற எதுக்குமே பொருந்துமான்னு தெரியல. ஸோ அப்படியான ஒரு படைப்பை வாசிக்கிறோம் அப்படிங்கிறதே சந்தோஷம்தான். இதை வந்து அரவிந்த் சொன்ன மாதிரி குழு இல்லைன்னா வாசிச்சிருக்க மாட்டோமா அப்படின்னா, இல்லை வாசிச்சிருப்போம். ஆனால் ரொம்ப வேகமாக வாசிச்சிருப்போம். ரொம்ப வேகமாக எப்படி நிதானமாக வாசிச்சு அப்படியே நிப்பாட்டுறது ஒரு பிரச்சனையும், அதே மாதிரி ரொம்ப வேகமாக வாசிக்கிறதும் சிக்கல் தான். என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமாக பார்க்காம போயிடுவோம். அதுவும் வெண்முரசு மாதிரியான ஒரு படைப்புக்கு நிதானம் ரொம்ப முக்கியம். தினசரி இப்ப எனக்கே வந்து இப்ப நான் நேத்து படிக்கும் போதே சுவாரஸ்யத்துல இன்னும் ஒரு 2-4 அத்தியாயத்தெல்லாம் படிச்சுட்டேன். படிச்சுட்டு திரும்ப அன்னன்னைக்கு அத்தியாயமும் படிப்பேன். இந்த மாதிரி ஆர்வத்துல முன்னாடி 2-3 அத்தியாயத்தை படிச்சு என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் பண்ணுவேன். ஏன்னா இப்போ இன்னைக்கே பாருங்களேன், இப்ப சிசுபாலன் வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, சிசுபாலனை போட்டு தள்ள போறாங்க. போட்டு தள்ள போனதுக்காக அவனை கொடூரமானவனா காட்ட போறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னெல்லாம் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். இதெல்லாம் மூலத்துல கிடையாது.
சரி, நம்ம அது வந்து பன்னீர் படைக்கலம் விவாதத்துல பேசுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்வம் வர்றப்ப நான் சேர்த்து வாசிச்சுப்பேன். அன்னன்னைக்கு வாசிக்கிறது அன்னன்னைக்கு வாசிச்சிருவேன். வாசிக்கிறதுன்னு சொல்றதை விட அந்த கூகுள் குரோம்ல இந்த ஏஐ வாசிப்பு அது வாசிக்கும் போது கூட பார்த்துக்கிட்டே வருது. ஏன்னா நான் என்னால கூட அவ்வளவு தூய தமிழ்ல படிக்க முடியாதுங்க. அந்த ஏஐ வந்து நல்லா படிக்குது கூகுள் குரோம்ல. அதை படிக்க விட்டு அதை கேட்டுக்கிட்டே வருவேன். அந்த நல்லா இருக்கும். சரியா ஒரு 18ல இருந்து 20 நிமிஷம் ஆகும் ஒரு அத்தியாயத்துக்கு. கரெக்டா போகும். உண்மையிலேயே நாட்கள் போனது தெரியல. இந்த வெண்முரசு வாசிப்புக்கு இடையில நம்ம சிறுகதையிடல் 52 வாரம் முடிச்சோம். புதுமை பித்தன் கதை 108 கதைகள் வாசிக்கப்பட்டிருக்கு. நம்ம சிலப்பதிகாரம் வாசிச்சிருக்கோம். 2 புக்கர் முடிச்சிருக்கோம். பிரசன்னா சாருக்கு தெரியும். 2 புக்கர் காணொளி முடிச்சிருக்கோம். உலக இலக்கியம் சொல்லி ஒரு 52 புத்தகம் எடுத்து ஒரு 30 புத்தகம் முடிச்சிருக்கோம். இது எல்லாமே பண்றதுக்கு எங்க தைரியம் எங்க இருந்து வந்ததுன்னா, வெண்முரசே வாசிக்கிற ஒருத்தங்களால மீதி எல்லாமே சாதாரணமா தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்தப்போ ஆளுக்கு ஒரு பார்வை வச்சப்ப ஒருத்தர் மட்டும் இப்படி சொன்னாரு, இந்த ஊழல் நடந்துச்சோ இல்லையோ, ஆனா இது ஒரு இந்த ஊழல் வெளிப்படுத்தினது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னாங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? 1,76,000 கோடின்னு ஒரு நம்பரை நீங்க மக்கள் மனசுல பதிய வச்சிட்டீங்கன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த ஸ்கேமுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1000 கோடி 2000 கோடி அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க 1,76,000 கோடி நாளைக்கு ஒருத்தர் 5000 கோடின்னு பண்ணா கூட மக்களுக்கு அது பெருசாவே படாது. அது எல்லாம் ரொம்ப சாதாரணமாயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பரை நீங்க பெருசா சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரிகையாளர் எங்கேயோ படிச்ச ஞாபகம். அதே மாதிரிதான் வெண்முரசே படிக்கிறவங்க அப்படின்னு நமக்குனமே ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா, நமக்கு வேற எந்த புத்தகத்து மேலேயும் படிக்கிறதுக்கு ஒரு தயக்கமே வராது. வேற எந்த ஒரு குழு வாசிப்பி முன்னெடுக்கிறதுக்கு ஒரு தயக்கமே வராது. ஈவன் இப்போ அடுத்து கம்பராமாயண வாசிக்கலாம் அப்படி இப்படிலாம் பேசும்போது வெண்முரசே வாசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதோட வடிவங்கள் வந்து வேறையா இருக்கு. இருந்தாலுமே ஒரு முன்னெடுப்பு எடுத்து அது வெற்றிகரமா சிக்கலும் இல்லாம போறப்போ தாராளமா பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கு. இங்க கொண்டு போற எல்லாருமே ரொம்ப நல்லபடியா தான் கொண்டு போறீங்க. ஆளுக்கு ஒரு வெர்ஷன்ல அரவிந்த் சார் ஒரு மாதிரி, கோமஸ் ஒரு மாதிரி, அனுராதம் ஒரு மாதிரி, பிரசன்னா சார் ஒரு மாதிரி, பேசுறது இங்க குழுவுல பேசுறது ஒரு மாதிரி எல்லாம் இருந்தாலுமே ரிவ்யூ வர நாட்கள் வந்து ஒரு புத்தகம் முடிகிற நாட்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ரிவ்யூஸ் போடுறது, ஒவ்வொரு ரிவ்யூவும் ஒவ்வொரு பார்வையை கொடுக்கும். ஒருத்தர் கதை சுருக்கமா சொல்லுவாங்க, ஒருத்தர் அதை விவாதமாக்குவாங்க, மூலத்துல ஒப்பிடுறது, அது இதுன்னு எல்லாமே அந்த இது நல்லா இருக்கும். கலந்துரையாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையிலேயே 26 புத்தகங்களை அவரு 52 புத்தகமா கொடுத்திருந்தாருன்னு வைங்களேன், நமக்கு கொஞ்சம் வசதியா இருந்திருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் நிறைய கலந்துரையாடி இருப்போம். இன்னும் நம்ம நிறைய எழுதியிருப்போம். இதா எழுதியிருப்போம், பதிவா எழுதியிருப்போம். அந்த நாட்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 730 நாட்கள்ல ஆரம்பத்துல இருந்து நாள்ல இருந்து எத்தனை பேர் கூட வரீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அதை பார்க்கல. பட் எல்லாருமே முடிக்கிற வரைக்கும் துணையா கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உண்மையிலேயே இத முடிக்கும்போது நம்ம எல்லாருமே பார்க்கப்படுறது வந்து வேறையா இருக்கு. ஏன்னா வெண்முரசு இது வரைக்கும் யாருமே வாசிக்கலாம். கண்டிப்பா ஒரு 500 பேராவது தமிழ்நாட்டுல உலகம் முழுக்க வாசிச்சிருப்பாங்க. வாசிக்காதவங்களாம் யாரும் கிடையாது. ஆனா இந்த தினம் ஒரு அத்தியாயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அதுவும் புத்தகம் எழுதி இத்தனை வருஷம் கழிச்சு எழுத வாசிக்கிறது அது வேற. அது சூட்டோட சூடா சுட்டு கொடுத்தா எத்தனை தோசைனாலும் சாப்பிடுவாங்கங்கிற மாதிரி அது வேற. ஏன்னா அவங்களால வந்து அடுத்த அத்தியாயம் படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்க முடியாது. ஆனா இங்க நம்ம நினைச்சா வேகமா படிச்சிடலாம். ஆனாலும் நம்ம நிதானமா வாசிக்கிறோம், ரசிச்சு வாசிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த குழு வாசிப்புல முக்கியமா பாக்குறேன். இன்னும் ஒவ்வொரு நாட்கள்லையுமே நம்ம இது மாதிரி முக்கியமான நாட்களை கூடி பேசுவோம். இப்போ 730 பேசிட்டோம்னா அடுத்து 1000வது நாள்ல பேசுவோம். அதுக்கப்புறம் அடுத்து 3வது வருஷத்துல பேசுவோம். ஒவ்வொரு புத்தகத்துக்கும் பேசுவோம். ஸோ இப்படி தொடர்ந்து வாசிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கட்டாயம் 26 புத்தகம் முடிகிற அன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு கூடுகை இருக்கும். அப்படிதான் நம்புறேன். நன்றி அனைவருக்கும். வேற யாருக்காவது ஏதாவது விடுபட்டவங்க லேட்டா வந்தவங்க ஏதாவது பேசணும்னா சொல்லுங்க, இல்ல முடிச்சுக்கலாம். ஓகே, அப்போ முடிச்சுக்கலாங்களா? கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.